ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பாலம் தெரியுங்க. அந்த பாலம் தான் வந்துட்டு இந்த பக்கம் பேங்க்லேருந்து அந்த பக்கம் கனெக்ட் பண்ணுறதுங்க. அந்த பக்கமும் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட்ஸ் அது இதுன்னு இருக்குங்க. நான் அந்த பக்கம் நேற்று அந்த இந்த லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடு வந்தேங்க. பட் அங்கே ரொம்ப நான் போகலை, ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால போகலைங்க. அப்புறம் நம்ம போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் அப்படியே போயிடுச்சுங்க. ஸோ ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க. அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்கன்னா, செப்பல்ஸோட இது பார்டர் அண்ட் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம லைக் ஒரு செப்பலோட லெதர் ஸ்டிச் பண்ண இது யூஸ் பண்ணியிருப்பாங்கல்லங்க, த்ரெட் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பார்த்து வேலை செஞ்சுருக்காங்கங்க. அது பார்த்தாவே நல்லா தெரியுது. ஸோ நாம் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்சுங்க. 8 o'clock தான் வந்து ஓப்பன். 9 o'clock தான் இங்கே ஓப்பன். 8 o'clock அங்கே நம்ம அந்த பஸ் இதில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ நம்ம தான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட்டாக வந்தவங்க. இப்போ முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு, அதுவும் ஜெய்ஜாண்டிகா வேர்ல்டு ஃபேமஸ் டாலஸ்ட்டு ஸ்டாச்சுவை வந்து பார்த்தாச்சுங்க. செம்ம ஹாப்பிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மேக்ஸிமம் உட்காரக்கூடாதுங்க, நின்றுட்டு வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே விசில் பண்ணுவாங்க. நமக்கு பிடி கிளாஸில் சொல்லி கொடுத்தது தாங்க. விசில் பண்ணால் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்கணுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சேம் திங். இங்கே விசில் பண்ணால் என்னன்னு சொல்லி பார்க்கணுங்க. அப்போ தான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் லாங்குவேஜ் பேரியர் இருக்கனால விசில் பண்ணால் என்னென்னு வந்து பார்க்கணுங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தா அந்த கேலரி இப்படி தாங்க தெரியும், மேசிவாக தெரியுங்க. அண்ட் பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் வந்து போயிட்டுருக்குங்களா. ஸோ அந்த பக்கம் பேங்க்கில் தான் பஸ்ஸஸ்லாம் போகுதுங்க. அந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம வந்து ரிட்டன் போக போகிறோங்க. அண்ட் மேலே வந்து அவர் போட்டிருக்க ஷர்ட் இருக்குல்லங்க, அந்த ஷர்ட் எந்த மாதிரி இருக்குன்னு கூட டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. லைக் இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு. அது அவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரில, பட் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டவுனுங்க. நாளைக்கு ரேன் ஆஃப் கட்ச் முடிச்சுட்டு நாளானைக்கு ராஜஸ்தானில் இருக்கணுங்க. அதுதாங்க என் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் எலிவேட்டர் இறங்கியாச்சுங்க. அண்ட் டு தி செகண்ட் ஒன்றுங்க. செகண்ட் ஒன் அந்த இடத்துல இருக்குங்க, அப்படியே இறங்கணும். ஆளு போறதோ இந்த வரவேற்பு நமக்கு இல்லைங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஐ மீன் சாரி அவங்க ஃபேமிலிக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நடக்க கஷ்டப்படுறவங்களுக்காக இங்கே வந்துட்டு இது வச்சுருக்காங்கங்க. லைக் நமக்கு எப்படி எலிவேட்டர்ஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த மூவிங் எலிவேட்டர்ஸ், ஃப்ளாட் எலிவேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து இன்னுமே நம்மளை ஈஸியாக வந்துட்டு லைக் நடக்க கஷ்டமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஈஸியாக இந்த ஸ்டாச்சு ஆக்சஸ் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காமன் பீப்புள்ஸ் இருக்காங்கல்லங்க, அவங்களுக்கெல்லாமே இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு அங்கே ஒரு ஃபேமிலி வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இங்கே கூட வந்து வயசானவங்கள வீல் சேரில் வந்துட்டு தே யூஸ் டு கேரிங்க. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்களா வயசான ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு லைக் இங்கே ரொம்ப ரூரலில் இருக்கவங்க, இங்கே வந்துட்டு ஐ மீன் இந்த எலிவேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்காதவங்க, மாலுக்கெலாம் போகாதவங்க இங்கே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா நான் நிறையா ஃபேமிலிஸ் வந்து இங்கே பார்த்தேங்க, ரொம்ப ரூரல் அந்த மாதிரி ஏரியாவிலிருந்து வந்தவங்களாட்டு இருக்குங்க. பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் எலிவேட்டருங்க, ஐ மீன் ஃப்ளாட் எலிவேட்டர்ஸ். ஒரு நல்ல ஸ்பாட்டுங்க, சீரியஸாகவே வந்து ஜாலியாக போக ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர இடத்துல தான் வந்துட்டு இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் அப்பால காட்டின ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ நான் இங்கே எங்கேயும் நிற்க போகிறது இல்லைங்க, ஏன்னா கண்டிப்பாக காஸ்ட்லியாக தாங்க இருக்கும். நானே ஒரு பட்ஜெட் ட்ராவலருங்க. ஸோ கண்டிப்பாக இங்கெல்லாம் நான் நிற்க போகிறது இல்லைங்க. 12க்குள்ளே நான் வந்து இங்கேருந்து கிளம்பணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ குஜராத் பற்றின என்னோடய வியூ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சீரியஸாக சொல்லுவேங்க, குஜராத் போலீஸ் வந்து லிட்ரலி ஆவசம்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் இங்கே இருக்க ஸ்டாச்சூஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் மார்க் வந்து குஜராத்னா போலீஸ் தாங்க. தே ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லிங்க, ஸோ ஹெல்ப். லைக் நமக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு நைட்டு கூப்பிட்டு போய் குளிக்கிறக்கு இடம் காட்டினாங்க, இங்கே இருங்க இதுதான் சேஃப்னு சொன்னாங்க. அதே மாதிரி காலையில் வந்துட்டு சாப்பிட வந்து எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவங்க போலீஸ் ஒரு லைக் அங்கே பேட்ரோலில் இருந்த ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துமே வந்து பாப்டே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. அதே எனக்கும் வந்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, இதுதான் எங்களோட ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் கம்மிங் டு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சுங்க. இங்கே வந்து ஜென்ரல் டிக்கெட் வந்து 150ங்க. பஸ்ஸே வந்து ஒரு பிக்கப் பாயிண்ட் இருக்குங்க, அந்த இடத்துலேருந்து பஸ்ஸு வந்து நம்மளை கேரி பண்ணிக்கும். பஸ்ஸு வந்து ஒரு பாயிண்டில் விட்டுரும். அங்கேருந்து நம்ம வந்து திருப்பியும் லைக் அந்த இடத்துலேருந்து நடந்து தாங்க போகணும். எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்டாச்சு பக்கம் வரைக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எலிவேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, ஃப்ளாட் எலிவேட்டர்ஸ். ஸோ அதில் நம்ம போய்க்கலாம். அப்புறம் போயிட்டு நம்ம பக்கத்தில் போய் கூட வந்து ஸ்டாச்சுவை பார்க்குறக்கு பக்கத்தில் எலிவேட்டர்ஸ் இருக்குது, ஃபுட் வரைக்கும் போய்க்கலாம். ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. கேலரிஸ் இருக்குது, ஆர்ட் கேலரிஸ் இருக்குது. அண்டு சுற்றியும் ராஃப்டிங் இருக்குது, ரிவர் ராஃப்டிங். அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வென்ச்சரான விஷயங்கள் இந்த ஸ்டாச்சுவை சுற்றி நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலையில் வந்துடணுங்க. நான் எல்லாமே பண்ண போகிறது இல்லைங்க. நான் வந்து ஸ்டாச்சுவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேங்க, கேலரிக்கு போகல, வேறு எதுவுமே நான் பண்ணலைங்க. நீங்கள் ஃபுல்லாமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 8க்கே வந்துடணுங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்சுங்க, நான் தான் வந்து இங்கே ஃபஸ்ட்டாக வந்தேன். நான் பார்த்துட்டு வெளியே போகிறதுல நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இருப்பேங்க. ஏன்னா எக்ஸிட் பாயிண்டில் இருந்த செக்யூரிட்டியை வந்துட்டு அதுக்குள்ளே முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஏங்க நான் தேவைங்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக வந்துடுங்க. வந்துட்டு ஸ்டாச்சுவை பார்த்துட்டு ஒரு ஆர்ட் கேலரியாக போயிட்டு, அண்ட் உள்ளேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு மால் மாதிரி இதில் ஃபுட் கோர்ட் இருக்குங்க, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு என்னோட கெஸ். நான் உள்ளே போய் சாப்பிடலை,
பட் ஏன்னா ஸ்டார்பக்ஸ் இருக்குது, கெஃபே காஃபே டே இருக்குது, அங்கெல்லாம் வந்து ஒரு காஃபியே 150-200 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வாங்க. அப்புறம் உள்ள ஃபுட் மெட்டீரியல்ஸ் அளவு கிடையாதுங்க. ஸோ இங்கே வந்துட்டு வெளியே போனோன்னா வெளியே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். அங்கே வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து உள்ளேயே சாப்பிடணும் அப்படின்னா ஹை கிளாஸும் இருக்குங்க, வெளியே போனால் ஒரு நார்மலான ஒரு இதுவும் இருக்குங்க. ஸோ சாப்பிட்டுட்டு மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணிவிட்டு நீட்டாக ஜாலியாக ஈவினிங் போய் ஹோம் ஸ்டே இருக்குங்க, ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி வாங்க. நான் வந்து ஆக்சுவலாக வந்து 8 o'clock இங்கே இருக்கேங்க. 12க்குள்ளே வந்து நான் இங்கேருந்து கிளம்பிடணும், என் காரை எடுத்துடணும் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எக்ஸிட் கேட்டை நோக்கி போயிட்டுருக்கேங்க. நமக்கு எங்கே எப்படி போய் எக்ஸிட் ஆகுறதுனாலாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அங்கங்கே மார்க்கிங்ஸ் இருக்குங்க, என்ட்ரி கேட் எக்ஸிட் கேட்னு சொல்லிட்டு அங்கங்கே மார்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஒரி பண்ணலாம் தேவையே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க எக்ஸிட் கேட். நான் தான் இன்றைக்கி கேட்லேருந்து வெளியே போகல ஃபஸ்ட் ஆளாக இருப்பேங்க. ஸோ ஆஃபீஸர் வந்து என்னையே தள்ளி விட்டுட்டு போக சொல்லிட்டாருங்க. ஸோ எக்ஸிட் கேட் வழியாக வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அந்த பஸ் டெர்மினல் வந்து ரொம்ப பக்கங்க. ஸோ ஈஸியாக பஸ் டெர்மினல் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க நான் சொன்ன அந்த ஷாப்ஸுங்க. வெளியும் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குதுங்க. லைக் ஸ்டாச்சு ஷாப்ஸ் இருக்குது அண்ட் ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. ஸோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னெலாம் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ ஒரு அங்கிள் அமுல் ஐஸ்கிரீமை வெளுத்து வாங்கிட்டு இருக்காருங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லைங்க, சரன்னு போக போகிறோங்க. டெம்ட் ஆயிடுச்சுங்க, நானும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேங்க. இல்லைங்க, வேணாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்ட்ரீம் வெதர்லலாம் நனைஞ்சிருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஏதாவது சளி கிளி பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிருங்க. கோல்டு பிடிச்சிட்டா நம்ம மேலே போகும்போது ரொம்ப கஷ்டமாயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்குது பார்த்தீங்களா வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அட்வென்ச்சர் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறதுக்குங்க. ரிவர் ராஃப்டிங்க்கு கூப்பிட்டு போகிறது அண்ட் ஃபாரஸ்ட் சஃபாரி கூப்பிட்டு போகிறதுங்க. டேம் பாயிண்ட்டு, வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம இதை ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோன்ட்டு இல்லைங்க. இங்கே வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு போகலாங்க. பட் நான் இங்கே போகல, ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தாங்க. ஸோ நான் நிறையா அந்த ஃபாரஸ்ட் இதுக்குள்ளெல்லாம் போயிட்டேங்க. சரி, ஓகே, ஏன் திருப்பி அதையே பண்ணணும்? நான் பார்க்காத விஷயம் லைக் லே தாங்க. ஸோ அதை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகுது, கேட்டு பார்க்கலாங்க. भैया वापस पाएंगे इधर 10 नंबर पे लगे। ठीक है। सो இது दस नंबर के भैया वापस कार पार्किंग का किधर? देर। ठीक है ठीक है ठीक। सो
ஸோ இங்கேயும் வந்து க்யூ நிற்கணுங்க, பிக்கப் பாயிண்ட் க்யூன்னு சொல்லிட்டுங்க. லைனாக தான் அனுப்புவாங்க. ஸோ இதுதாங்க பிக்கப் பாயிண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்கப் பாயிண்ட்லேருந்து பஸ் ஏறியாச்சுங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு கிட்டேருந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. அடுத்தது வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம போய் ஒரு குளியலை போட்டு கிளம்ப போகிறோங்க. அண்ட் ஒரு கூலான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே ஏர் கண்டிஷ்னர் பஸ்ஸுங்க. ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பஸ்ஸு. எல்லாமே புது பஸ்ஸுங்க, இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கே ஏறினமோ அங்கேயே வந்து ட்ராப் ஆயாச்சுங்க. அப்போயே சர்க்குலேட் ஆகுங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து பஸ்ஸஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகுது. நம்ம வந்து இங்கே ட்ராப் ஆகிறோம். ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகுங்க. அவுட் பாயிண்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்ம கார்கிட்ட வந்தாச்சுங்க. சுற்றியும் பார்ப்போங்க, ஏதாவது ஒரு தமிழ்நாடு வண்டி நிற்கிதான்ட்டு. டிஎன்கே ஏதாவது கேஏ கேஎல் ஏதாச்சும் நிற்கிதான்னு பார்ப்போங்க. எம்ஹெச் ஜிஜே தான் ஜாஸ்தி நிற்கிதுங்க. எதுவுமே இல்லைங்க, எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு வண்டிங்க. இப்போது ஒரு ரைடர் வந்து பைக்கில் வந்திருந்தாருங்க ஃப்ரம் கேரளா. நான் வெயிட் பண்ண சொன்னேன், அவர் எங்கே மிஸ் ஆனாருன்னு தெரிலங்க.